ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அடுத்து ரிலீஸ் பண்ண இருக்கிற ஜேஇ நோட்டிஃபிகேஷனோட அப்ரூவ்ட் வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரூவ்ட் வேகன்சிஸ் ஃபார் ஜேஇ பே லெவல் 6 ஃபார் நோட்டிஃபிகேஷன் இன் 2025 அப்படின்னு சொல்லி அதோட டிராஃப்ட் வேகன்சிஸ் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகிற மாதத்தில் இதற்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் நோட்டீஸ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20-30 டேஸ் கழிச்சு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் இல்லைனா நவம்பரில் இதோட நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அந்த டிராஃப்ட் வேகன்சிஸ் குவாலிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ தான் 18/9/2025 அன்றைக்கி ரெடி பண்ணியிருக்காங்க. நேற்று தான் இந்த டிராஃப்ட் வேகன்சிஸ் கிடச்சிது. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 2570 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 35 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பே லெவல் 6ல் இருக்கிற போஸ்டிங் எல்லாமே. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி அந்த 35 கேட்டகரி அதோட ஒவ்வொரு வேகன்சிஸ் அப்ரூவ் பண்ண வேகன்சிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2570 வேகன்சிஸ். இனிமேல் ஒரு சில ஆர்ஆர்பிஸ் எல்லாமே வேகன்சிஸ் அப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேகன்சி கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த 2570 வேகன்சிஸில் நம்ம சதர்ன் ரயில்வே அதாவது ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சிஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 219 வேகன்சிஸ். இது இல்லாமல் ஆர்ஆர்பி பெங்களூர், ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்துக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதோட வேகன்சியுமே இதில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 years டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த டிராஃப்ட் வேகன்சிஸில். இது வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். 3 years டிப்ளமோன்றது மினிமம் தான். மேக்ஸிமம் வந்து 4 years டிகிரி அதாவது பிஇ வரைக்குமே இதில் அலோவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் நோட்டிஃபிகேஷன்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் சச்சஸ் பிஇ பிடெக் ஆர் ஆல்சோ அக்செப்டபிள் இன் lieu of 3 years diploma in engineering in the same discipline அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஇ கேட்டகரியாக இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போலாம் சீனியர் இன்ஜினியர் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுல 2015 கிட்ட தான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஜூனியர் இன்ஜினியர் தான் எடுக்கிறாங்க. 3 years டிப்ளமோ தான் அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன். பிஇ படிச்சிருந்தாலும் இதுக்கு அக்செப்டபிள் தான். என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுமே வரும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அந்த ட்ரிபிள் இ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது இல்லாமல் மெக்கானிக்கல், சிவில், அந்த ட்ரிபிளிக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேகன்சிஸ் இருக்கும். எல்லா லிஸ்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தாலே கண்டிப்பாக இதோட எல்லா சப் கேட்டகரியிலுமே வந்துடுவீங்க. அதோட சப்ஸ்ட்ரீம் எல்லாமே அலோடட் அப்படின்னு சொல்லி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் டிப்ளமோ இல்லைனா பிஇ முடிச்சிருந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மந்தில் இந்த ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வருது. அதற்காக கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மொத்தம் 2570 வேகன்சிஸ் இப்போ வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் வேகன்சிஸ் லிஸ்ட்டை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரயில்வே குரூப் டி மற்றும் அந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான கிளாஸ் பேட்ச் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டெலகிராம் குரூப்பில் நேற்று அந்த ஃபஸ்ட் வீக்கான கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல். செக்ஷன் கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் படிக்க வேணாம். ஜஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும்தான், சேம் டாபிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்ட்ராட்டஜிகே புக்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 year சொல்லப்போனால் 14 மாதத்துக்கான கரண்ட் அவர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். தமிழில் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரயில்வே பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை பிடிஎஃபாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஷெடியூல் எல்லாமே என்னென்னக்கு எவ்வளோ படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.